அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டா செய்யலாம். ரெண்டா செய்கிறதுக்கு நான் குளிரி மீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கானாங்கத்தில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். நல்லா மீனை வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன் பொரியிற நேரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் 2, புளியங்காய் எடுத்துக்கோங்க. புளியங்காய் இருந்தால் புளியங்காய், இல்லைனா மாங்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 எடுத்துக்கோங்க. மீன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வானல் வச்சுட்டு வானலில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் விடுங்க. அதிகமான எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம மீன் வந்து பொரிச்சு தான் சேர்க்குறோம். அதனால் இப்போ வந்து இந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்து எல்லாமே வந்து கலந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டே இருக்கக்குள்ள கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எடுத்து வச்ச தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதிலே வந்து நம்ம புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா வந்து க்ளீனாக இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு பொடி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்குது, நீங்களே பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேருங்க. இந்த டைமில் நம்ம சேர்க்கொள் தான் நல்லா கலர் வரும் ஆனத்துக்கு. இப்போ வந்து கரைச்சி வச்ச தேங்காய் பால் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ எங்ககிட்ட வந்து ரம்ப இலை இருந்ததால் நான் சேர்த்துக்கிட்டேன், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக நறுக்கி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வந்து ஆணம் சுண்டணும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சுண்டின பிறகு தான் நீங்கள் ஃப்ரை பண்ண மீனை போடணும். மீன் பொரிச்ச மீனை நீங்கள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு வந்துடும். கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். ஆணம்